சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் கொடுக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சித்ரா பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:47க்கு பௌர்ணமி திதி பிறக்கின்றது. மறுநாள் மே மாதம் 12ஆம் தேதி அன்று முழுவதுமே இரவு 9:44 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்கின்றது. காலை ஏற்பொழுதிலேயே நமக்கு இந்த தானத்தை கொடுப்பது சிறப்பு. ஒரு சிலர் கேட்கலாம், பௌர்ணமி என்று 7:30 9 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. இந்த ராகு காலத்தில் இந்த தானத்தை நம்ம கொடுக்கலாமா? பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது நேரம் காலம் தேவையில்லை. நீங்கள் ராகு கால நேரம், குளிகை நேரம், யமகண்ட நேரம், இப்படி அனைத்து நேரங்களிலுமே நீங்கள் பசுவிற்கு தாராளமாக இந்த தானத்தை கொடுக்கலாம். ஒரு பசுவிற்கு அருகில் நம்ம சொல்லக்கூடிய மந்திர ஜபங்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய தான தர்மங்கள் 100 மடங்கு அதீத பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது. பௌர்ணமிகளே சிறப்பான பௌர்ணமியாக விளங்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில் அனைத்து வேத மந்திரங்களும் முழங்க கோடான கோடி யாகம் செய்த பலனை நமக்கு பெற்று தரக்கூடியது தான் இந்த பசுவிற்கு நம்ம செய்யக்கூடிய தானம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வழிபாடு நம்ம செய்வோம். அப்படி வழிபாடு செய்யும்போது ஒரு சிலருக்கு அந்த வழிபாட்டு பலன்கள் உடனே கிடைக்கும், ஒரு சிலருக்கு வழிபாட்டு பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் பசுவை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பண கஷ்டம் அன்னைய தினத்திலேயே, இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் காலையில் அந்த பசுவிற்கு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அன்று மாலையிலேயே அந்த பண கஷ்டம் ஓரளவுக்கு குறைவதையும் கண்கூட உங்களால் பார்க்க முடியும். பொதுவாக வெள்ளி, செவ்வாய், அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் நம்ம கோபூஜை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம குலத்தில் உள்ள அனைவருக்குமே இந்த புண்ணியங்கள் போய் சேரும். நமக்கு பண கஷ்டம் வராது, திருமண தடைகள் வராது, குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே புண்ணியமானது தான் இந்த கோபூஜை. முதல்ல இந்த கோபூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல உங்கள் பக்கத்தில் யாராவது மாடு வளர்க்குறாங்க, நாங்கள் அங்கே போய் தாங்க நாங்கள் அந்த பூஜை செய்யணும் அப்படின்னா தாராளமாக போய் செய்யலாம். இல்லை நாங்களே மாடு வளர்க்குறோம், நீங்களே தாராளமாக செய்யலாம். எங்கள் வீட்டில் மாடே இல்லைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அனைவருமே செய்யக்கூடிய ஒரு பூஜை தான். உங்கள் வீட்டில் கோமாதா சிலைகள் இருந்தாலும் சரி, அந்த சிலைக்கு நல்ல தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிடுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு பசுமாட்டிற்கு செய்பவர்கள் பசுவை பின்பகுதி சுத்தமாக நல்லா தொடச்சி கழுவிட்டு உங்கள் வீட்டிலேருந்து மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போங்க. அந்த மஞ்சள் குங்குமத்தை நல்லா குழச்சி அந்த பசுவிற்கு, அந்த பசுவின் பின்பகுதியில் தான் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வதனால பின்பகுதி, வால் பகுதிக்கு, நெற்றிக்கு, கால்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. பொட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் வாசனை மலர்கள் எடுத்துகிட்டு போய் அது பின்பக்கத்திற்கு வாசனை மலர்கள் தூவி அந்த பசுவை 3 முறை வலம் வந்து, 3 முறை வலம் வரும்போதும் உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார அந்த கோமாதாவிடம் ஒப்படைத்து 3 முறை வலம் வந்து அந்த பசுவை வணங்குங்கள். இவ்வாறு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். பௌர்ணமி அன்று கோபூஜை செய்வதற்கு முன் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வைத்த பிறகு இந்த கோபூஜைக்கு, கோவிற்கு இந்த பொருளை தானம் கொடுங்கள். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அப்படின்னாலே முழு நிலவின் குறிக்கும், நிலவின் ஆதிக்கம், சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள். அதுவும் திங்கட்கிழமையின் சந்திரனுக்கு உரியது. இந்த சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நன்னாளில் பசுவிற்கு தர்பூசணி பழம் மற்றும் அகத்திக்கீரை, பில்லு, இல்லை ஒரு சிலர் பசுவிற்கு தீவனமாக நீங்கள் பணம் கொடுத்துருங்க, அந்த தீவனம் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்கள் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அதுலேயும் முதன்மையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் தான். இந்த வெயில் நேரத்தில் பசுவிற்கு அந்த தர்பூசணி பழம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதோட தாகம் தணியும் போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து வறுமைகளும் நீங்கும். இதை நாங்கள் இந்த ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் கொடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 பௌர்ணமி 7 பௌர்ணமிக்கு நீங்கள் தொடர்ந்து இதை செய்யலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, தொடர்ந்துலாம் எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் அந்த அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் விலகுவதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும்.
அதுவும் பௌர்ணமி போன்ற சக்தி வாய்ந்த நாளில் நம்ம இது போன்ற தானங்களை பசுவிற்கு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அனைத்து தெய்வங்களும் அந்த பசுவில் அடங்கி உள்ள அனைத்து தேவர்கள், ரிஷிகள், முப்பெரும் தேவியர்களின் அனைத்து தெய்வங்களின் அருள் கடாட்சமும் நம்ம குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மற்ற கிரகணங்களால் உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி பசுவிற்கு உண்டு. பல கோவில்களில் பார்த்திங்கன்னா கோபூஜைகள் தொடர்ந்து நடக்கும். அந்த கோபூஜைகளில் நம்ம கலந்து கொள்ளும் போதும் நமக்கு இதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு முன்னோர்களின் சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, பசுவிற்கு தொடர்ந்து, அதாவது காராம் பசு அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு நிற பசுவிற்கு நம்ம தொடர்ந்து உணவு கொடுக்கும்போது சனி தோஷத்தினால், அது சனி பெயர்ச்சியில் பலருக்குமே ஒரு கெடு பலன்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கெடு பலன்கள் குறைவதை கண் கூட பார்க்க முடியும். நம்ம ஒரு பூஜை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பசுவுக்குமே அது நல்ல பால் தரக்கூடிய கன்றும் பசுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய பசுவிற்கு நம்ம பூஜை செய்யும்போது மேலும் பல நல்ல பலன்கள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கோமாதாவின் அருள் முழுமையாக கிடைக்க ஓம் கோமாதா நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.